வணக்கம். சமீபத்தில் சங்கரன்கோவில் போயிருந்தேன். அதாவது அண்ணாமலையார் ரெஸ்டாரண்ட் அவங்களுடைய அந்த ஹால் திறந்து வைப்பதற்காக நான் போயிருந்தேன். என்னுடைய நண்பர் நாகூர் அவர்கள் அழைச்சிருந்தார். அதை போய் திறந்து வைக்கிறதுக்கு போயிருந்த போது எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள், புதுமையான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்து வருவேன். அதன்படி நான் கொஞ்சம் முன்னாடியே போய் என்ன பண்ணேன், மாலை நேரம் நான் அடிக்கடி குற்றாலம் போகிறப்ப சங்கரன்கோயில் வழியாக போனேன்னா ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்துக்கிட்டே போவேன். மலைச்சாரல் ஓரத்தில் ஒரு புத்த ஸ்தூபி ஒன்று கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடந்த ஒரு 5-6 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். இது என்ன கோயில், இது என்ன அப்படின்னு நினச்சிட்டே போவேன். அதை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு நான் உடனே புறப்பட்டு போயிட்டேன். உண்மையிலே வியத்தகு ஒரு புத்தர் கோயிலுங்க. தென்னகத்திலேயே பெரிய கோயில் இதுதாங்கிறாங்க. இப்போ நம்ம சங்கரன் கோயிலேருந்து குற்றாலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மடாலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மடாலயத்தை உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயில் இதுதான். இதனுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் ஒரு சிறு பீடமாக இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். நான் ஒரு கல்வெட்டு இருக்குது. சீன ஜப்பானிய மொழி பார்த்தா அந்த புத்தருடைய கொள்கையை ஜப்பானிய மொழியில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இது உருவாவதற்கு காரணமாக அந்த புத்த பிட்சு காந்தியடிகளோடு தொடர்புடையவரான். இவங்கெல்லாம் ஏன் இந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னா, புத்த மதம் தோன்றியது இந்தியாவில் தாங்க. பழமையான மதங்களில் ஒன்று பௌத்த மதம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் புத்தர். அவருடைய அந்த கோட்பாடு தான் உலகத்தையே நம்பால் ஈர்த்தது. இந்தியாவில் மட்டுமல்லாது தெற்காசிய நாடுகள், குறிப்பாக ஜப்பான் வரையிலும், இந்தோனேஷியா, ஜப்பான், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பௌத்த மதம் பரவுச்சு. நம்ம சைவ சமய அடியார்களெல்லாம் கூட அதுக்கு எதிராக அந்த காலத்தில் பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கிறாங்க. திருஞான சம்பந்தரே பௌத்த இவங்களை தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுவார். அவங்க இப்படி பரவுறாங்க, அதை நம்ம மாற்றணும் அப்படிம்பார். சமண பௌத்த மதங்களை பற்றி சொல்லுவார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாகப்பட்டினத்தில் எப்படி ஒரு மசூதி இருந்ததோ, புத்த விகாரம் ஒன்று இருந்ததோ, அதுபோல் அந்த புத்த விகாரம் கூட மலேசிய மன்னன், அதாவது கடாரத்தை சேர்ந்த மன்னனுக்காக இடம் கொடுத்தது யாருன்னு கேட்டால் நம்முடைய ராஜராஜ சோழன் தான் இடம் கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம். அதுக்கான செப்பேடுகளை நான் போய் நெதர்லாந்து போயிருந்தப்ப லேடன் பல்கலைக்கழகத்தில் பார்த்து வந்தேன். அது நம்முடைய யூடியூப்பில் கூட போட்டிருக்கோம். இப்போ இந்த பௌத்த கோயிலை கட்டுவதற்கான இந்த வாய்ப்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இது இந்த காந்திய முறையில், அதாவது இங்கே ஒரு மதுரையில் காந்தி மியூசியம் இருக்குது. இங்கே இந்த அன்பர்கள் கூடுறாங்க. அங்கே இலங்கையை சேர்ந்த அவர் ஒரு 7 நாள் நீர் கூட அருந்தாமல் தவம் இருந்து இந்த இடத்துல இதை கட்டணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்த கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் அந்த பகுதியை சேர்ந்த, அதாவது இது எங்கே அப்படின்னா வீரிருப்பு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்கான 5 ஏக்கர் நிலத்தை தந்தவர் யாருன்னு கேட்டால் திரு முத்தையா அவர்கள் தான். அவர்களுடைய அந்த கொடையின் காரணமாக இந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை உருவாக்குற போது இதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த பகுதியில் குடிகின்றக்கூடிய சங்கரநாராயணர் அருள்மிகு கோமதியம்மன் கோயிலுடைய கோபுரத்தின் உயரம் 125 அடி. எனவே அதை காட்டிலும் உயரமாக வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 120 அடியில் இந்த இதை வைத்திருக்கிறாங்க. கோபுரத்தை நம்ம ஸ்தூபியை அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்தூபியினுடைய உச்சியில் புத்தருடைய அந்த அஸ்தி இருக்கிறதாக ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அதே போல் இது 150 அடி விட்டம் கொண்டதாக இருக்குது. நான் உள்ளே போகும்போது அந்த படியில் ஏறி போனப்போ எவ்வளவு மைல்கள் அங்கே இருந்துச்சுங்கிறீங்க. அதே மாதிரி புத்தர் நின்ற நிலையில், அமர்ந்த நிலையில், கிடந்த நிலையில் எப்படி நம்ம திருமாலுடைய வடிவம் இருக்குமோ அதுபோல் நான் பார்த்துட்டு இருந்தேங்க.
இது தவிர அங்கே அந்த உள்ள மாலை நேரம் பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ஒரு முரசு அப்படி அடிச்சிட்டு இருந்தாங்க 2 துறவிகள் உட்காந்து. நானும் என்னுடைய ஓட்டுநர் விஷ்ணுவும் போன உடனே அவங்க எங்கள் கையில் வந்து ஒரு இது கொடுத்து எங்களை அடிக்க சொன்னாங்க. அவங்களுடைய ஓசைக்கு ஏற்ப நாங்களும் அடித்தோம். அப்புறம் அதை முடித்த உடனே ஒரு ஆரஞ்சு மிட்டாய் எங்கள் கையில் கொடுத்து அனுப்புனாங்க. நாங்களும் அதை மகிழ்வோடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படியே. இப்போ இந்த செய்திகள் இதுக்கு மேலேயே நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்னுடைய அங்கே இருக்கக்கூடிய மாணவர் வென்றிகுளத்தை சேர்ந்த அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தியாகராசர் கல்லூரியில் எங்களிடத்தில் படித்த திரு சந்தனகுமார் அவர்கள்ட்ட நான் செய்தியை கேட்ட உடனே அவர் விரைந்து செயல்பட்டு இந்த கோவிலோடு இந்த புத்தர் கோயிலோடு தொடர்புடைய 20 ஆண்டு காலமாக தொடர்புடைய திரு முருகேசன் அவர் வந்து மதன் ஜெராக்ஸுங்கிற அந்த ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு அவருடைய குரல்லையே பதிவு பண்ணி எனக்கு அனுப்பினார். அந்த பதிவை கூட கேளுங்களேன். உலகம் உள்ள அமைதி பணிக்கு இந்த குரூப் போய்கிட்டே இருக்கும். உலகம் முழுவதும் அமைதி பணிக்கு. ஆமா. அந்த அமைப்பு வேறு வந்து நிப்போசன் மியோகோஜி. அதுல யாரு அதை நடத்துறதுன்னா காந்தியோட நெருங்கிய நண்பர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த பியூஜி குருஜிங்கிறது வந்து காந்தி கொடுத்தது இவருக்கு. சரி சரி சரி. அப்ப இலங்கையில வந்து அமைதி பணிக்கு இருக்கும்போது இவர் இங்க இருக்கார ஜப்பான்ல ஒரு சாமி இங்க வந்து சர்வீஸ் பண்ணாருல, இவர் பேரு இஸ்தானி. அவங்க புத்த பிக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்களை வந்து புத்த பிக்கு, பெண்களை வந்து புத்த பிக்குனி. நாமோ மியோக்கோ ரென் கேக்கியோ அந்த மந்திரம் தான் எப்பொழுதும் சொல்லிக்கிட்டு இவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. இப்ப நான் பார்த்த இந்த கோவில், நான் இந்தோனேஷியால புத்தருடைய கோயில் போய் பார்த்துருக்குறேன். அதே போல் ஜப்பானில் உலகஸ்வாலிவனில் காட்டுவாங்கள்ல அந்த மிக பிரம்மாண்டமான கோயில், அதை நான் போய் பார்த்துருக்குறேன். இலங்கையில் இந்த புத்த விகாரம் அது எங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக கதிர்காமம் கோயிலுக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்க. கண்டி கதிர்காமம் கோயில் முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இது மாதிரியான பல ஸ்தூபிகள் நான் பார்த்துருந்தாலும் தமிழகத்தில் சங்கரன் கோயிலுக்கு அருகில் புளியங்குளம் சாலையில் அமைந்திருக்கின்ற இந்த கோவில் மிக அற்புதமான அமைதி கூடமாக இருக்கிறது. இப்போ கூட இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி இங்கே ஒரு விழா கொண்டாடுறாங்க. எதுக்காகனா ஆகஸ்டில் தான் இந்த 8, 9 தேதிக்கு 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நாகசாகி ஹிரோஷிமாங்கிற இடத்துல அணுகுண்டு போடப்பட்டு பல லட்சக்கணக்கான உயிர்கள் மறைந்து போனது, அழிந்து போனது, பலர் அங்ககீனமானார்கள். இன்றைக்கு அந்த நிலம் பயன்படாமல் இருக்குது. அப்போ இது மாதிரி மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அமைதிக்காக புத்தருடைய கோட்பாட்டை, வள்ளலார் கோட்பாட்டை, காந்தி அகிம்சையை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மக்கள் வந்து இந்த செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவன் ஒருவர் தான். அமைதி வேண்டும், உயிர்கள் நன்கு வாழ வேண்டும், பசியும் பிணியும் பகையும் இன்றி வசியும் வளனும் சுரக்கண வாழ்த்தி என்று சொல்வதைப் போல நாம் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான அழகான கோயில்கள் அமைகின்ற போது நமக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் அதை போய் பார்த்து வாருங்கள். மலைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான புத்தர் கோயில் அமைதிக்கான இடம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.